எல்லோருக்கும் வணக்கம். தெரிஞ்சிக்க பெரிய மனுஷங்க சின்ன மனுஷங்க வித்தியாசத்தை அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு கூட கடந்த ஒரு மாசத்துல 20% இறங்கவே இல்லை. ஒரு 3 மாசத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மேபி யூபிஎல் அப்படின்ற ஷேர் ஒரு 20% இறங்கி இருக்கலாம். ஆனா கடந்த ஒரு மாசத்துல ஒரு ஷேர் கூட பெரிய இண்டெக்ஸ்ல ஒருத்தங்க கூட இறங்கல. ஆனா ரொம்பவுமே பரிச்சயமான பல ஸ்மால் கேப் கம்பெனிஸ் 20% அசால்ட்டா இறங்கிட்டான். அதுல இந்த எம்எம்டிசி அப்படின்ற கம்பெனி எல்லாம் எப்படி எப்போ மேலே ஏறி வருவானே தெரியாது. இந்த எம்எம்டிசி ஷேர் வந்து எதை வச்சு ஏறிக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட தான் ஒன்றும் சேல்ஸே காணமே. கடந்த குவார்ட்டர்னுடைய அவனுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 1 கோடின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கான். சேல்ஸ் எப்படி மைனஸ்ல காட்டுறாங்க அதுவும் நம்மளுக்கு புரியல. எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக்லாம் ஏன் மேலே ஏறிச்சுன்னா பின்னாடி பிரசிடென்ட் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால மேலே ஏறி வந்துட்டான். இனி எப்பங்கண்ணா நீங்க திரும்பி மேலே ஏறி வருவீங்க? இதுக்கு முன்னாடி 20 ரூபாயிலிருந்து நீங்க பாட்டுக்கு 100 ரூபா போயிட்டு இப்போ 67 ரூபா வந்துட்டீங்க. இனி எப்பங்கண்ணா மறுபடியும் மேலே வருவீங்கன்னா, நான் வரும்போது வருவேன் அல்லது வராமலையும் போவேன் அப்படிங்கிற மாதிரி லேசான பயம் ஷேர் மார்க்கெட்ல வந்து போக தான் செய்யும். இதுவே இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இதுக்குள்ள சில நல்ல பங்குகள் இருக்கானே, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவன்லாம் ஒரு குவார்ட்டருக்கே 3000 கோடி சேல்ஸ் பண்றான். அதே மாதிரி ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ், ஆனால் அதில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது சேல்ஸ் ஜிண்டால்ஸா அப்படின்ற கம்பெனி எல்லாம் சேல்ஸ் 5000 கோடி சமயத்தில் அவங்களுடைய குவார்ட்டர்லிலேயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அவங்களுடைய சார்ட் எல்லாம் போய் எடுத்து பார்க்கும்பொழுது அவன்லாம் நல்ல ரீசனபிளான ரேலி பண்ணிட்டான். 80 ரூபாய்க்கு நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா 400 ரூபாய் என்னையா, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நீ 350 ரூபா வந்தாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனா கரெக்டா போய் 550 ரூபாயில் வாங்கினவங்களுக்கு இது ஒரு லாபகரமான கம்பெனியா இருந்தாலும் எத்தனை இடத்துல இறங்கி வர்ற மாதிரி இருந்தா ஏவரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். 400 பண்றதா, 300 பண்றதா, 150 பண்றதா அப்படின்ற மாதிரி சில மனக்கவலைகள் இருக்கும். எம்ஆர்பிஎல்னு ஒரு ஷேர், அவன்லாம் இனிமேல் இறங்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தான். எங்கிருந்து நான் ஸ்டாப்பா 50 ரூபா ரேஞ்சில் இருந்து ஆல்மோஸ்ட் 300 ரூபா போயிட்டு இப்போ 200 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இத்தனைக்கு போன வாரத்தில் 180 லோல காமிச்சிருக்கான், 182 அது போன்ற ரேட் எல்லாம். ஸோ இது போன்ற நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதனுடைய முதலீட்டாளர்களை பார்த்து சொல்றதெல்லாம் நான் கண்டிப்பாக ஒரு நாள் மேலே வருவேன். ஆனால் அது எப்போ அப்படின்றது தெரியாது. ஒரு வருஷம் ஆகலாம், பல வருஷம் ஆகலாம், அல்லது ஒரே நாள் கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப்க்கெல்லாம் ஏன் போகிறாங்கன்னா அதில் நல்லா பெருசாக வளர்ச்சி கிடைக்கும், பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ பெரிய லாபம் கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய ஆப்பு, அதாவது ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்றது இருக்கும். அப்போ நம்ம கிட்ட நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நம்ம கிட்டலாம் 1 லட்ச ரூபா ஸ்மால் கேப்பில் போட்டிருக்கோம்னா இன்னும் பேங்க்ல 1 கோடி கிடக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. மறுபடி பணத்துக்கு மேலே பணம் சம்பாரிச்சு கொடுக்க தான் போகிறான். இப்போ நம்ம ஒரு புல் மார்க்கெட்டுன்னு ஒரு காரணத்தினால இருக்கும். சப்போஸ் இது பியர் மார்க்கெட்டே கூட ஆகட்டும், அந்த ஸ்டாக்கு எல்லாம் 20 ரூபா 30 ரூபாய்னு கூட வரட்டும், அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய கம்பெனியா? சில கம்பெனி எல்லாம் அழிஞ்சு போகாது. வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் எப்படி அழிஞ்சு போவான்? மறுபடியும் 20 ரூபாயிலிருந்து என்னைக்காவது ஒரு நாள் 100 ரூபா வரத்தான் போவான். அதுக்கு 2 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். அத்தனை வருஷமும் தாங்கி பிடிச்சி மறுபடியும் ஏவரேஜ் பண்ணி பண்றவங்களுக்கு ஸ்மால் கேப்ல நல்ல ஒரு லாபம் அப்படின்றது இருக்கு. சமீபத்திலோட 3 வருஷத்துல பாருங்க, லார்ஜ் கேப் பெருசா சம்பாரிச்சு கொடுக்கல, அதே சமயம் பெருசா கீழே உழுகல. ஆனா ஸ்மால் கேப்ஸ் வந்து நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டா இப்ப கீழே உழுகுறான். மேல போய் மாட்டினவங்களுக்கு தான் கும்பா. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுதே உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற பல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாக்களோட வந்தீங்கன்னா மட்டும்தான் தாக்கு பிடிச்சி ஜெயிக்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் வாங்கி மேலே விற்கிற சமயத்தில் நீங்கள் போய் ஆர்வ கோளாறுல வாங்கிட்டு அப்புறம் கும்பா பாட்டு தான். ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஐடியா நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஸ்ரீகுமரன் அப்படின்ட்டு, லைஃப் டைம் அவருடைய வாழ்நாள் முழுக்க ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்றது உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. அருமையான விஷயம். ஒரு புது ஐடியா அப்படின்ற மாதிரி உருவாகுது. அவர் என்ன பண்றாரு, நீட்டா அனலைஸ் பண்றாரு ஒவ்வொரு செக்டர். பேங்க் செக்டர் என்னைக்கு திவாலாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. HDFC பேங்க், ஐசிசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இதுல கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் இதுல யாராவது ஒருத்தர் இதுல அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்ப எப்படி இந்த பிசினஸ், இந்த பேங்க் எல்லாம் க்ளோஸ் ஆகாது. அதே மாதிரி ஐடி செக்டர், இன்னைக்கு தேதியில டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இல்லைன்னா நம்ம இந்திய நாட்டில் பிரச்சனை வருதோ இல்லையோ, பல வெளிநாடுகளில் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் இயங்கலினா அப்புறம் கும்பா தான். ஸோ மெட்டல் செக்டர் அப்படின்றது பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துருமா? வரக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எனர்ஜி செக்டர், நம்ம அடுத்த 20 வருஷத்துல நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க, ரெனியூவபிள் எனர்ஜியில் அதிகமாக கொண்டு வரணும்ட்டு. அப்போ டாடா பவர்லாம் இல்லாமல் பண்ணிட முடியுமா? NTPC இல்லாமல் தான் பண்ணிட முடியுமா? அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட முடியும்?
ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டில் இப்போவே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே இருக்கா இல்லையா, எப்படி ஏங்க வெரி லாங் டேர்ம் லைஃப் டைம் அப்படின்னா அது ப்ரைஸ் இங்கே இருந்தான்னா இங்கே இருந்தால் என்ன அபிரமதமான ஒரு லாபம் அப்படின்னு கிடைக்கும் போது கரெக்டாக மார்க்கெட் டைமிங் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் இப்போ இறக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒவ்வொரு ஷேர்லையும் 25,000 போட்டால் 6.25 லட்ச ரூபா வருது. அதுக்கப்புறம் ஒரு வேளை மேலே ஏறிட்டா ஃபைன், அல்லது கீழே இறங்க எந்த ஸ்டாக் இறங்குதோ, ஏங்க 25 ஷேர்மா இறங்கிட போகிறான், எவனா ஒருத்தர் 2 கீழே இறங்க. இப்போ கூட ஒன்று பார்த்தோமே, கடந்த ஒரு மாதத்தில் ஒரு லாங் டேர்ம் கம்பெனி கூட 20% இறங்கல, இவ்வளோ பெரிய ஃபால் வந்துமே. ஸோ அப்போ இது போன்ற குவாலிட்டி கம்பெனிஸ் இறங்குறது வந்து ஒரே நேரத்தில் இறங்க மாட்டான். எவன் எப்போ இறங்குறானோ அப்போ அடுத்த ரவுண்டு இன்னொரு ரவுண்டுக்கு போட்டு ஆவரேஜ் பண்ணிட்டு இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங்குக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியதாக தான் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு 3 மாதம் ஒருக்கா அவன் வந்து லாபகரம் பண்ணுறானா இல்லையா, அதனுடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் என்ன. ஆமாங்க, HDFC லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது, அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி HDFC பேங்க்னு பண்ணாங்க. ஸோ அது போன்ற கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு நல்ல கம்பெனியும் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் கும்பா போடலாம். உதாரணத்துக்கு நிறையவெல்லாம் இல்லை, ரொம்ப சொற்பமானதாக இருக்குது. அந்த சொற்பமானது நம்ம தலையில் வந்து விழுந்துடக்கூடாது. ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு ஷேரு, அவன் இப்போ டீலிஸ்டே ஆக போகிறான் ஷேர் மார்க்கெட்டை விட்டு. ஸோ அதனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா மானிட்டர் பண்ணி அவனுடைய P&Lலாம் சரியில்லை, ஃபண்டமெண்டல் சரியில்லைன்னா அவனை விட்டு வேறு அந்த செக்டர்லேயே வேறு எவனாவது ஒருத்தரை போய் பிடிச்சிக்கிட வேண்டியதான். இவர் ஒரு நண்பர் என்ன ஃபுட் ரிவ்யூ பண்ண சொல்கிறாரு. ஃபுட் ரிவ்யூவில் ஒரு பெரிய பாப்புலரான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இர்ஃபான் வியூ அப்படின்றவர் தான். இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூலாம் பாப்புலர் ஆகிட்டே எப்படியும் ஒரு வீடியோக்கு 50,000 40,000 அப்படின்னு அந்த கடைக்காரங்க தரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த இடத்துக்கு வர்றது என்ன சாதாரண விஷயமா? இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நம்ம டெய்லி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் 11 பேர் தான் ஜெயிக்க முடியும், 100 பேர் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைன். இந்த விளாக்லாம் வந்து 1 லட்சம் பேர்த்துக்கு ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எவ்வளவோ ஃபுட் ரிவ்யூ சேனல் இருக்கு பாருங்க. ஃபுட் ரிவ்யூ பற்றி பேசும்போது யாரும் கருவாடு வித்துக்கிட்டு வர்றாங்க, வாங்கம்மா வாங்க கருவாடு வாங்க அப்படின்ட்டு. அதாவது இதில் 1 லட்சம் பேர் நம்ம திருப்திக்கு வேணால் நம்ம வீடியோ போட்டுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு விளாக் மாதிரி கிரியேட் பண்ணி நாங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோன்னு போடுறோமே ஒழிஞ்சு அதில் சாதிக்கிறது அப்படின்றது வந்து 1 லட்சம் 10,000 பேர்த்துக்கு மேலே சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து அவங்கள தாண்டி நம்ம போய் சாதிக்கணுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அடடா, கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரி கடன் வாங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு ராஜாவே கடன் வாங்கிட்டா கதி இலங்கித்தான் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ஒரு நண்பர் 10 லட்ச ரூபாய் வாங்கி அதில் 8 லட்ச ரூபா நஷ்டம் பண்ணிட்டாரு. நீ அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் வேற கட்டணுமே அப்படின்னு பாவம் மனசு வந்து போறாரு. அது ஏங்க 10 லட்ச ரூபாயில ஏங்க ஸ்ட்ரைட்டாக கொண்டு 8 லட்ச ரூபா நஷ்டம் பண்ணுறீங்க? ஒரு 2 லட்ச ரூபா ஒரு 1 லட்ச ரூபா ஆகாதா? அந்த நஷ்டத்தோட நிறுத்திக்கிட்டு பேசாமல் வெளியே போயிட்டா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில. பட் எனிவே, எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா சம்பாதிக்க தான் போகிறீங்க, வேற ஏதாவது ஒரு தொழிலில். அப்படி இருக்கும் பொழுது இந்த கடனை இந்த ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துட வேண்டியதுதான். நான்லாம் ஏதோ வெளிநாடு துபாய்க்கு வேலைக்கு போனதுனால ஏதோ ஒரு 4 காசு சம்பாரித்து இருக்கிற கடனை பூரா கட்டி அடைச்சி விட்டேன். இல்லைன்னா டெய்லி மனசு நொந்து போயிட்டு இருக்கணும். தயவுசெய்து ஷேர் மார்க்கெட்டில் கடனை வாங்கிட்டு வராதிங்க. ஷேர் மார்க்கெட்டினுடைய ப்ரைஸ் அப்படின்றது மூவ்மெண்ட் இப்படி தான் போயிட்டு வந்துருக்கும். எந்த ஒரு காலத்துலையும் இப்படி நேர்கோட்டில் போகாது. அப்படியே நேர்கோட்டில் போகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துல தெரிய வரும்னா இங்கே தான் தெரிய வரும். நீங்கள் இங்கே போய் வாங்குவீங்க, அப்புறம் அதை அடுத்தது அப்படியே கீழே இறங்கிடுவான். ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு தான் இதில் போய்கிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கோடிக்கணக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் 10,000 1 லட்சம் 10 லட்சம் 1 கோடின்னு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுகள் ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு. டிஐஸ் எஃப்ஐஸ் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலி இதுக்காகவே இருக்காங்க. அவங்க தான் பெரிய அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து தான் நல்லா ஒரு மாதிரி சம்பாதிக்கலாம், அல்லது லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் வெளியே வந்துடுவாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்மளும் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 லட்சம் தூக்கிட்டு போனோம்னாக்கா நம்மளை ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே கணிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் காசு. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஈல்ட் மேக்ஸ் ETFs நிறைய இருக்குங்க. அதில் வந்து நான் 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 13,000 ரூபா டிவிடெண்ட் கிடைக்குது. அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படின்றாரு. எதுலையுமே ஒரு உண்மைத்தன்மை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, BPCL ஷேரில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பணம் போட்டிருந்தோம்னா இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே பணம் டபுள். ஆனால் அதே சமயம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஸ்மால் கேப்பில் பணம் போட்டிருந்தோம்னா 20% காலி. அது மாதிரி இந்த ஈல்டு மேக்ஸ் ETF அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈல்டு மேக்ஸ் கம்பெனி வந்து எத்தனை ETFன்னு போடுறாங்க பாருங்க. ETF அப்படின்னாவே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சும்மா நம்மள மாதிரியான ஒரு ரீட்டைல் பீப்புள் அதில் பண்ண மாட்டாங்க. இதில் நிறைய படித்தவங்க ப்ரொஃபஷனல்ஸாக அதை மேனேஜ் பண்ணுவாங்க. இவன்ட்ட பாருங்க எத்தனை ETF இருக்குன்னு பாருங்க.
டெஸ்லா சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ஷனல் இன்கம் ETF இருக்கு, கூகுள் சம்பந்தப்பட்டது ஒன்று இருக்கு, இன்விடியாவா அது என் பேர் வாயில் எனக்கு நுழையில அதை பிடிச்சி ஒரு ஆப்ஷன் இன்கம் இந்த இருக்கு. இந்த மாதிரி அது போக இது எல்லாத்தையும் சேர்ந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒய்மேக்ஸ் அந்த ஒய்மேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய பிரைஸும் தொடர்ந்து ஏறல. 20 ரூபாய்க்கு தான் இந்த ETF ஓப்பன் ஆயிருக்கு. இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஓப்பன் ஆயிருக்கு. 20 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 21 ரூபாயெல்லாம் ஹை போயிருக்கான். இந்த ETF எதுக்கு வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டிவிடெண்ட் இன்கம் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 ரூபா வட்டி கிடைக்குது. ஒரு மாசத்துக்கு 3 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு 30% கணக்கு வச்சுங்க. அது உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அதெல்லாம் உண்மைதான். இப்போ நம்ம ஃபாரின் வெப்சைட் நம்ம போய் பார்க்குறோம். ஃபாரின் வெப்சைட்ல இந்த ஒய்மேக் ETF வந்து 35% கொடுத்துருக்கானா? ஆமா, இப்போ வரைக்கும் 35% கொடுத்துருக்கான். கடந்த இந்த வருஷத்துல 2 மாசம் தொடர்ந்து கொடுத்துருக்கான். எல்லாமே நம்ம செய்யற தேர்வு தான். இதே இந்த டெஸ்லால போட்டிருந்தா என்னாச்சு? கும்பா இந்த டெஸ்லா அப்படின்றத நம்ம போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன், டெஸ்லாவை தான் நான் தேடிட்டு இருக்கேன். இந்த டெஸ்லா அதனுடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கறது ஒரு வருஷத்துக்கு 65% கணக்கு வருது. ஒரு வருஷத்துக்கு பாருங்க 65% அவனால கொடுக்க முடியும் இருக்கு. ட்ராக் ரெக்கார்டு வந்து நம்ம போன வருஷத்தை 10வது மாசத்துல 1வது மாசத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு 65% டிவிடெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இதில் அவர் யோசிச்சிருக்கிற மாதிரி ஒரு 4 லட்ச ரூபா போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே 30 ரூபா ரேஞ்சுக்கு போட்டிருந்தாருன்னா இப்போ அதில் 2 லட்ச ரூபா தானே பணம் இருக்கும். இப்போ 15 ரூபா ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே அது வெளிநாட்டில் போய் போட்டாலும் சரி, உள்நாட்டில் போய் போட்டிருந்தாலும் சரி, இதே அந்த நிவிடியா இதில் போட்டிருந்தோம்னு வச்சுங்க, இவனு 20 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனவன் தான். 20 ரூபாய்க்கு போட்டிருந்தா இந்த ஷேரினுடைய ETF விலையே 40% கெயின் ஆயிருக்கு. அடேங்கப்பா, அதனுடைய டிவிடெண்ட் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவன் ஒரு வருஷத்துக்கு 115% டிவிடெண்ட் மட்டுமே சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ எல்லாத்துலேயுமே தேர்வுகள் தான் முக்கியம். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய இருக்கு. அந்த ETFலையும் நீங்கள் போயிட்டு டெஸ்லாவை பிடிச்சிருந்தீங்கன்னா அது மேபி நஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எதில் பணம் போடுறீங்க அப்படின்றத யோசிச்சு போடுங்க. எல்லாமே நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் மாறி நடந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் இவன் பண்ண அதே ஹிஸ்ட்ரி பண்ணி கொடுத்தானா கண்டிப்பாக நீங்கள் கணக்கு போடுற மாதிரி உங்களுக்கு லாபம் அப்படின்றது வர வாய்ப்புகள் அதிகம். அப்படி கரெக்டாக சூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நம்ம இந்திய மார்க்கெட்லேயே அதிகமாக சம்பாதிக்க முடியும். பட் இது டிவிடெண்டில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு, இது ஒரு மாதிரி பெஸ்ட்டு தான். அமெரிக்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு இது போன்ற ETFகள் தொடர்ந்து பணம் கொடுத்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.